மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம தேவசேனா மேடம் வரப்போற இயரிங்ல கண்டிப்பா நம்ம விஜய வந்துட்டு வெளிய எடுத்துருவாங்களா? அப்படின்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்துல நம்ம தேவசேனா மேடம் ரொம்பவே உறுதியா வந்து தன்னம்பிக்கையோட நம்ம விஜய்க்கு வந்துட்டு வாதாடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு அப்ரானே போட்டு இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு ரொம்பவே கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு நம்ம மனோகரன் வந்துட்டு நம்ம அரவிந்த் கூட சேர்ந்துட்டு ரொம்பவே மல்லிக்கு சப்போர்ட்டா இருக்கிற உண்மைய வந்துட்டு எப்படியோ வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டு இருக்கேங்க. அதனால வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு தருணத்திற்கு ஒரு மரண பயத்த வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி நம்ம மனோகரனுக்கும் நம்ம அரவிந்த் சாருக்கும் காமிக்க போறாங்க. ஏன்னா ஃபேக்டரியில வந்துட்டு லோடு வந்திருக்கு. நீங்களும் அரவிந்தும் போய் அது என்னன்னு பாருங்கன்னு இந்த ராஜேஸ்வரி நம்ம மனோகரன் கிட்ட சொல்ல போறாங்க. நம்ம மனோகரனும் அரவிந்த் சார் கூட ரொம்பவே நல்ல விதத்தில் தாங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா கார்ல போயிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்துல பிரேக் டவுன் ஆயிட்டு ரொம்பவே பதறி போயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம ரஞ்சிதா கிட்ட இந்த ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம ரஞ்சிதாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தான் தெரியுமே. நம்ம அரவிந்த் சாரோட வலையில விழுந்துட்டாங்க. எப்படியாச்சும் அரவிந்த் சாரை காப்பாற்றணும்னு உடனே வந்துட்டு ராஜேஸ்வரி கிட்ட பயங்கர சண்டை போட்டு, உங்களுக்கு என்ன கிறுக்கு இது பிடிச்சிருக்கா? அவங்க 2 பேரும் உயிரை வந்து இப்ப விளையாடிட்டுங்களா? ஆல்ரெடி வந்துட்டு இப்ப சிக்கல் இருக்கும். இதுல நீங்க திரும்ப ஒரு புது பிரச்சனையை உண்டாக்கிருக்கீங்களான்னு ரொம்பவே கோவப்பட்டுட்டு உடனே நம்ம அரவிந்த் சாருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம அரவிந்த் சார் எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ஒரு காரை நிப்பாட்ட போறீங்க. ஏன்னா நம்ம அரவிந்த் சார் தான் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு ஒரு டிரைவரு அப்படின்ற உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா இருந்தாலும் நம்ம ரஞ்சிதாவோட இந்த ஒரு நல்ல மனசுக்கு கண்டிப்பா அரவிந்த் சார் கிடைக்கணும் அப்படின்றவங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வரப்போற ஏரிங்ல இந்த ரஞ்சிதா வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமா இருப்பாங்கன்னு இப்பதாங்க புரிஞ்சு போறாங்க. ஒரு கட்டத்துல எப்படியாச்சும் வந்துட்டு விஜய் மாமா மேல பழிய போட சொன்னாங்க, போட்டோம். ஆனா இப்ப நான் காதலிச்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் வந்துட்டு இந்த ராஜுமா இப்படி பண்ணணும். கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு மேல இந்த ராஜுமாவை விட்டா எல்லாருமே வந்துட்டு ஒரு சிக்கல்ல விடுவாங்க. ஆரம்பத்துல ரஞ்சித் மாமா ராஜேஷ் மாமா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஒரு கேவலமான நிலைமையில இருந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் நம்ம விஜய் மாமா கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பத்தம் இந்த பணத்தையும் வந்துட்டு சுருட்டிக்கிட்டாங்க. இப்ப போற நிலைமையில பார்த்தாவா நான் வந்துட்டு அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சாலும் என்னையும் வந்துட்டு கீழே தள்ளிடுவாங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம ரஞ்சிதா புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த கதிரேசன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி ரொம்பவே தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற உண்மை இப்பதாங்க நம்ம ரஞ்சிதாக்கே புரிய வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல நம்ம விஜய் சார் வந்துட்டு குற்றவாளியெல்லாம் நிரபராதி அப்படின்ற உண்மை வந்துட்டு கோர்ட்ல நீதியில எல்லாமே வந்துட்டு தெரியப்படுத்தணும் நம்ம தேவசேனா மேடம். நம்ம மல்லி வந்துட்டு நம்ம விஜய் சார் மேலேயும் இந்த தேவசேனா மேடையும் வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கை பொய்யாக கூடாதுன்றவங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.